பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. அழிவின் விளிம்பில் இருக்கும் 20 வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும். காலையில் பயன்படும் பல்பொடி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது. தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். திமுகல எத்தனை பட்டியல சகோதரர்கள் இருக்கிறாங்க சொல்லுங்க. தலைமை பொறுப்புல, நிர்வாகத்துல எத்தனை மாவட்ட தலைவர், எத்தனை பெண்கள், 33 சைடு வைக்கிற பிஜேபி கொண்டு வந்துருச்சு. ஆனா இப்ப இல்லையா 2030 40 உங்க கட்சியில நாளைக்கு கொண்டு வந்துருக்கலாம்ல, நேத்தே கொண்டு வந்துருக்கலாம்ல. ஹூ ஸ்டாப்ஸ்? எம்எல்ஏ கொண்டு வந்துருக்கலாம்ல. திமுக கூட விட்டுருங்க சார், எலெக்ஷன் நினைக்கிறாங்க. நான் வந்து நீ வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸ். திக இயக்கம் தானே. திகல யார் தடுக்கிறா? திமுகல வந்து மாவட்டத்தில் வந்து ஒரு ஆம்பளையா இருக்கணும் சார், சண்டை போடணும், அடிதடி வெத்து கொடுத்து நடக்கு சார், அரசியல் உங்களுக்கு தெரியும் சார், நிதானமா பிராக்டிகலா பேசுவோம். ஐ அக்ரி. திமுகல வேண்டாம், விட்டுருங்க. திகால எத்தனை மாவட்ட தலைவர்கள் பெண்கள், எத்தனை மாவட்ட தலைவர் பட்டியலினத்தவர்கள் சொல்லுங்க. சமூக நீதி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிராமண இந்து ரெண்டு அடிக்கணும், பேச மாட்டாங்க. இந்துன்னு பேசினா நீ பேச மாட்டீங்க. தேவேந்திரனையே இந்துன்னு பேசினா பேச மாட்டேன். சரி என்ன சார், நான்லாம் ஜாதி பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி பெருமையா போ. இவ்வளவுதான். எந்த நல்ல முஸ்லீமும் இதை ஒத்துக்க மாட்டார், எந்த நல்ல கிறிஸ்டியனும் ஒத்துக்க மாட்டார். ஹிந்துக்கள்ல பெருந்தன்மைங்கிற பேர்ல சோம்பேறித்தனை வச்சு நம்ம அதை விடுறாங்க, என்ன சொல்லிட்டு போறேன், நமக்கு என்ன அவ்வளோ. அப்ப தெரியுது உங்களுக்கு. அதனால தான் நான் சனாதனத்தை சொல்றேன், இந்து மதத்தை சொல்றேன். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? யாரா பதில் சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? சனாதனம்னா அப்ப என்னங்க? இந்து மதத்தை எதுக்குன்னு சொல்லிட்டீங்க, எல்லாரும் கிளியர் பண்ணிட்டாங்களா? சனாதனத்தை எதுக்கு அப்ப எதுங்க? யாரா சொல்லியிருக்காங்களா? அது எந்த மதம்? அடிமைத்தனம், வேறுபாடுகள் இதெல்லாம் தான்றாங்க. திராவிடர் கழகம்னா ஒன்று தானேங்க. அது பெரியார் இயக்கம்னால அதுதான், திராவிடர் கழகம்னால தான், என்னாலும் ஒன்று தானேங்க. அது நீங்க 10 அமைப்புல இருந்து நீங்க வந்து பிராமண அல்லாத ஒரு இயக்கம், தென்னிந்திய நலச்சங்கம், நீதி கட்சி, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இத்தனை வந்தா வழித்தோன்றல் மீங்க. ஒரே இயக்கம் மாறாம வந்திருக்கு, அது வேற இது வேறன்றீங்க. இத்தனை நீங்க ஒவ்வொரு இயக்கமும் சண்டை போட்டு வந்தது. திகால இருந்து திமுக முரண்பட்டு வந்ததா, உடன்பட்டு வந்ததா? சொல்லுங்க சார். அதிமுக திமுக இருந்து முரண்பட்டு வந்தா, உடன்பட்டு வந்ததா? நீங்க அதெல்லாம் நாங்க திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா? ஒண்ணுக்குள்ள நாங்க சண்டை போட்டு வெளியே வந்துட்டு நாங்களாம் ஒண்ணுக்குள்ள ஒன்று சண்டையே போடாம பிளவே போடாம ஒன்னா 10,000-15,000 வருஷமா நிக்குது சனாதனமும் இந்து மதமும். அது வேற. இது ராமானுஜர் சில விஷயங்களை எதிர்த்தாரு. அந்த எதிர்த்த விஷயமும் அதே மதம், இவர் எதிர்த்ததும் அதே மதம். சீர்திருத்தம் வேற, ஒரே மதம். அவர் ராமானுஜர் எங்க சனாதனம் வேற சொல்லியிருக்காரா? நீங்க சொல்லுங்க. நான் அரசியலே பேசல. சனாதனம் வேற, இந்து மதம் வேற. அண்ணன் உதயநிதியும் அண்ணன் சேகர்பாபு சொன்ன மாதிரி வந்து பெரிய ராமன் சொல்லிட்டு நான் அரசியலே பேசல. சனாதனம்ன்ற வார்த்தையே ரொம்ப ரேரா இங்க தமிழ்நாட்டுல பயன்படுத்தப்பட்டிருக்கு சார். பெருசா யாருமே இல்ல சார். நீங்க வந்து காமெடி பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொன்னீங்க? சனாதனத்தை எதிர்க்கிறோம், இந்து மதத்தை எதிர்க்கல சொன்னீங்களா? இவங்களுக்கு இது தெரியல. சனாதனத்தை எதிர்க்கிறோம், இந்து மதத்தை எதிர்க்கல சொன்னீங்களா இல்லையா? ஓகே சார். சனாதனம் என்ன சொல்லுது? இப்ப சனாதனம்னா என்னன்னு இவங்களுக்கு தெரியல, குழப்பிக்கிறாங்க, புரிஞ்சுக்கல. சரி, இந்த பக்கமும் சரியா அதுக்கு ஒரு வியாக்கணம் கொடுக்கலையே சார், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலையே. சனாதனம் என்னன்னு இவங்களாலே டிஃபன். அதுதான் இப்பதான் வளர்ந்துட்டு. அதுதான் ரியாக்ஷன் தான். நீங்க பெரியார் சிலையை உரிய இடத்துல வைப்போங்கிறது அங்கதான். இப்பதான் இந்த குரல் முன்னாடி வந்து என்னன்னே உங்களுக்கு ஒரு இதுதான் சனாதனம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை இப்ப வரைக்கும் கொடுக்க முடியல. முரண்பாடுகள் அங்கேயும் இருக்கு. என்ன சார் சனாதன விளக்கம் கொடுக்க முடியல? என்ன சனாதன விளக்கம்? இதுதான் சனாதனம். நீங்க இது அதான் மற்ற மதங்களுக்கெல்லாம் ஒரு புத்தகம், இந்து மதத்துக்கு ஒரு நூலகம் பத்தாது. ஒரு நூல் இல்ல, ஒரு நூலகம் பத்தாது. அவ்வளவு சுய சிந்தனை, ஆத்ம விசாரம்ன்றான். உள்ள தேடி தேடி நான் யார். அப்ப நாத்திகமும் சனாதனம் தான். அப்ப சனாதனத்தை எதிர்க்கிறதும் சனாதனம் தான். ஆமா, அதை சர்வம் சர்வம் எல்லாம் கடவுள். அகம் பிரம்மாஸ்மி. சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்றதும் இப்ப சனாதனம் தான். அதான் சொல்லணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க தம்பி, நானும் நீ ஒண்ணுன்னா உங்களை நான் வளர்த்து விடணும். நானும் நீ ஒன்று, நான் ஒருத்தன் போது நீ அழி இப்படி நான் ஒத்துக்கிடுவீங்களா? நீங்க நானும் நீ ஒன்று தானே தம்பி, நான் உங்களை அழிக்கவில்லை, உங்களுக்குள் இருக்கும் என்னை அழிக்கிறேன் ஒத்துக்கிடுவீங்களா? காமெடி கிடையாது இது.
அழிப்போம் வளர்ப்போம்ங்கிறதா நீங்க சனாதனம், அழிப்போம்ங்கிற சனாதனமான்னு யோசிங்க. இந்த வழக்குல கோர்ட்டு எப்படி ஒரு அமைச்சரா இருந்துட்டு இப்படி பேசலாம்னு சொல்லி அதுக்கு அப்பயும் உதயநிதி ஸ்டாலின் மனிதனா நான் முதல்ல பார்க்கணும், அதெல்லாம் நான் என் ஸ்டாண்ட்ல ரியாலிட்டியில வெளியில கோர்ட்ல நான் ஒரு புத்தகத்தை படிச்சேன்னாங்க. திரு அண்ணாமலை ரொம்ப அற்புதமா கேட்கிறார். பெரியார் பத்தி 100 புத்தகம், ஒரு புத்தகம் நான் சொல்றேன், திராவிட மாயைன்னு ஒரு புத்தகம். பெரியாரே, உண்மையை, விடுதலையே, இந்த பத்திரிகைகள் அந்த மொத்த குரூப்பை அவங்களுடைய ஆதாரங்களை வச்சே காலி பண்ணுது. அவங்களுடைய ஆதாரம் வேற எதுவுமே இல்லை, அவங்களுடைய ஆதாரத்தை வச்சு மொத்தத்தையும். அந்த புத்தகத்தை படிச்சேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னா ஒத்துப்பீங்களா? அப்ப ஆரியமாயின்னு அண்ணா எழுதுனதை எடுத்துட்டு வரும், அவ்வளவுதான். அப்ப பண்ணக்கூடாது தெரிஞ்சிச்சு, இவ்வளவுதான். ஒரு புத்தகத்தை வச்சு பண்ணக்கூடாது, ஒரு நூலகம் நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க கீதையில ஒரு முரண் பார்த்தீங்க, ஒரு அல் குரான்ல ஒரு முரண் பார்த்தீங்க, ஒரு பைபிள்ல ஒரு குரல் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓ சார், நீங்க மூல நூல்லேயே ஒரு பிரச்சனை இருக்கு சார், நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ஏதோ காசியில ஏதோ ஒரு புதிய புக்கு போட்டாங்க, 100 புக்கு இருக்கு. சங்க இலக்கியத்தில் புள்ளிமான்கள் ஒரு புக் இருக்கு, ரிசர்ச் இருக்கு, அதை வச்சு நான் பேசினா ஒத்துக்கிடுவீங்களா நீங்க? பெரியார் பத்தி, திராவிட இயக்கங்களை பத்தி 100 மாப்போசில இருந்து கண்ணாசன் எழுதலாம், ஒத்துக்கிடுவீங்களா நீங்க? நான் கண்ணாசன் புக்கை படிச்சுட்டு சொன்னேங்க, ஒத்துக்கிடுவீங்களா? மாப்போசி புக்கை படிச்சு சொன்னேன், ஒத்துக்கிடுவீங்களா? அப்ப கூட இந்த சனாதனத்தின் வழி வந்த நான் ஒரு சனாதனின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை நாங்கள் உரிய மரியாதையோட வைப்போம்ன்றார். சனாதனத்தை ஒழிப்போம் நீங்க சொல்றீங்க, எது வேணும் நீங்க முடிவு பண்ணுங்க. அமைச்சர் சேகர் எனக்கு முரண்பட்ட கருத்து இருக்கிற கூட நான் மதிப்போம்ன்றார். பெரியார்ட்ட எங்களுக்கு கொள்கை முரண்பாடு இருக்கு, ஆனா நாங்க ஒரு மதிப்போம். எங்களுக்கு முரண்பாடு இருக்கு, நாங்க உங்களுக்கு ஒழிப்போம். எது வேணும், எது வளர்த்துடணும்? இல்ல சார், இவங்க சொல்றது அது பிரச்சனைனா அப்ப நான் சரி செஞ்சு எந்த பிரச்சனை சொல்லுங்க. அப்படி சொல்லியே இது எதிர்க்க கூடாது, ஒழிக்கணும்ல சொன்னாரு. அது நோய் அப்படின்னாரு. என்ன கண்டிங்க சொல்லுங்க. நான் சொன்னேன் உங்க சமூக நீதி உங்க கட்சியில என்ன இருக்கு நான் கேட்டேனே, நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நீங்க சார், நீங்க எதையுமே செய்யாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற, செய்ய வலியுறுத்துற பெண்களுக்கு மரியாதை நீங்க கொடுக்குறா சார்? ஔவையார் பெரியாருக்கு அப்புறம் வந்தவங்களா? ஆண்டாள் பெரியாருக்கு அப்புறம் வந்தவங்களா? காக்கை படினார் பெரியாருக்கு அப்புறம் வந்தவங்களா? கீழடியில ஒரு இதுல பானையில தமிழ் எழுத்து இருக்குது, பெரியார் சொல்லி கொடுத்தாரா பானையில தமிழ் எழுதுறான்னு? பானை பார்ப்பனர் செஞ்சது இல்ல, பானையில எப்படி தமிழ் வந்துச்சு? அப்ப எத்தனை வருஷமா இந்த பக்கம் கேட்டா கல் தோன்றி மண் தோன்றா காலத்துன்றீங்க, அந்த பக்கம் கேட்டா பெரியார் வந்த பிறகு உங்களுக்கு அறிவு வந்துச்சுன்றீங்க. முரண்பாடு உங்க ஸ்டேட்மெண்ட்ல தெரியலையா? இல்ல சார், இடையில உங்க சிரிப்பை பதிவு பண்ணணும், இடையில டவுன் ஆயிடுச்சு, இடையில ஒரு ஆதிக்கம் ஒடுக்கிருச்சு. அந்த ஆதிக்கம் என்ன தெரியுமா? 1000 வருஷம் அந்நிய ஆட்சி. ரொம்ப சரியா சொன்னீங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்களை மீறி கரெக்டான ஒத்துட்டீங்க, அது உண்மை. ஒரிஜினல் சனாதனம் ஃப்ரெஷ்ஷா எல்லாரையும் மதிக்கக்கூடியதா இருந்துச்சு. இந்து மதத்துல நீ சட்டப்படிலாம் விட்டுருங்க சார், இந்து மதத்துல மனைவி வழியாக கொடுக்கப்படாத எந்த தானமும் செல்லாது. ஒரு குடும்ப தலைவன் நான் கொடுத்துட்டேன், தம்பி கேட்டான் எனக்கு வருத்தமா இருந்தா 1 லட்சம் கொடுத்துட்டேன், செல்லாது. குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண் தார வார்க்கும் போது பெண் கைவிட்டு வார்க்கணும். எங்க சார் இருக்குது இது? உமையோரு பாகன் எங்க சார்? சனாதனத்தில் இருந்துச்சா இன்னொன்று இருந்துச்சா? லட்சுமி நாராயணன் எங்க சார் இருந்துச்சு? எங்க வந்துச்சு? நீங்க இங்கிலீஷ்ல என்ன போட்டீங்க? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தேவேந்திரன். நம்ம அப்படியா போடுறோம்? லட்சுமி நாராயணன், உமையோரு பாகன், மனைவி பேர் முதல்ல, கணவன் பேர் பின்னாடி. எது இங்கிலீஷ், எது தமிழ், எது சனாதனம்? சனாதனத்தில் பெண்ணுக்கு முக்கியத்துவம், சக்தி, போராடம் பூரா அத்தனைக்கு பெண்கள் முக்கியத்துவம். யார் கொடுத்த? பெரியார் வந்த அப்புறம் காவேரின்னு பேர் வச்சீங்களா? அப்ப ராஜாராம் மோகன் ராய் எதை எடுத்து போராடினாரு? அங்க பெண்கள் எப்ப போராடினாரு? கரெக்டா வந்தீங்க. எப்ப போராடினாரு? 2000 வருஷம் முன்னாடியா? ஒரு 500-400 வருஷத்துக்கு. அதைத்தான் சொல்றேன். இடையில சொன்னீங்க இல்லையா? அதைத்தான் சொல்றேன். 1000 வருஷம், 800 வருஷம் முகலாயர்கள், 200 வருஷம் பிரிட்டிஷார், இவங்க வந்த பிறகு நடந்த விஷயம் தான் இத்தனை கொடுமையும். சனாதன பெரியவர்களே அது சரிதான் எல்லாம் பேசினாங்களே. இவர்கள் வந்ததுனால வந்த மூட நம்பிக்கை, இவர்கள் வந்ததுனால, அதுக்கு முன்னாடி கிடையாது. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மெக்காலேயோட ரிசர்ச்சை பாருங்க சார். ஆனா தமிழ்நாட்டில் சோழர்கள் ஆட்சி 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நம்ம இலக்கியங்கள்ல தொய்வடைய ஆரம்பிச்சிட்டோமே, நம்முடைய கல்வி அறிவு தொய்வடைய ஆரம்பிச்சிருச்சு. அறிவுலாம் போயிட்டோமா? தமிழர் புதிய இலக்கியங்கள் 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் புதிய இலக்கியங்கள் ஓடிட்டே இருக்கு. 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மறுபடியும் அங்க ஒரு 6 நூற்றாண்டு நம்ம இல்லாம போச்சு. பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு, முகலாயர்கள் வர்றதுக்கு முன்னாடி அதான் கலப்புரர்கள் காலம். அதான் நூற்றாண்டு. இது எல்லாமே அந்நியர்களுடைய ஆதிக்கத்தினால வந்தது. நமக்குள்ள அவங்க பிரிவினை ஏற்படுத்தினால வந்தது. நமக்குள்ள அவங்க சண்டை போட்டதுனால வந்தது. நம்ம என்னைக்குமே இதுக்கு இந்த பக்கம் நீங்க சோழர்கள் மட்டும் இல்ல, அந்த பக்கம் பாண்டியர்கள் வச்சுக்கோங்க, அந்த பக்கம் சேரர்கள் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் எல்லாருமே கலையில, இலக்கியத்தில், அறிவுல ஓன் வந்தோம். வேற பேச்சு பேசிட்டு இருக்கோம். பெரியார் வந்த பிறகு நடந்த விஷயம் இல்லை. எல்லாம் நீங்க பெண் விடுதலை, சமூக, இதுதானே சொல்றீங்க. இதெல்லாம் 1000 வருஷமா இருந்துட்டு இருந்துச்சு.
1000 வருஷமா தான் இல்ல. சேகர் பாபுவும் தன்னோட ஸ்டாண்டை உறுதி செய்யறார். அவரும் அமைச்சரா அவர் திமுக இருந்து வேணும்னே அரசியல் ரீதியா இது பண்றாங்க. நான் சொன்னதுல ஒண்ணு தப்பு சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். நான் அவங்களை அழிப்பேன் ஒழிப்பேன் நான் சொல்ல, திருத்திக்கிறேன். 2 கையை தூக்கிறேன். முரசொலியில விடுதலையில உண்மையில நீங்க போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன், படிச்சுக்கிறேன். பெரியார் வந்த பிறகுதான் ராமானுஜன் வந்தாரான்னு கேட்கிறேன். பெரியார் வந்த பிறகு ஆண்டாள் வந்தாங்களா, காக்கே படின வந்தாங்களா, ஔவையார் வந்தாங்களா? ஒரு ஔவையார்ல 7 ஔவையார் சொல்றான் வரலாற்றுல. இத்தனை ஔவையார் வந்து பெரியார் வந்த பிறகுதான் வந்தாங்களா? பெண் கல்வி அப்படிதான் வந்துச்சா? பெண் கல்வியில பெண் புலமை இருந்திருக்கீங்க, எப்படி வந்துச்சு? நான் கேட்கிறேன், அந்த தகலியில அந்த ஓடுல எப்படி வந்துச்சு தமிழ்னு கேட்கிறேன். அப்ப பானை குயவனுக்கு நல்ல தமிழ் தெரிஞ்சிருக்குது. என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம காலகாலமா அப்படிதான் இருந்திருக்கிறோம். நீங்க வந்து இந்த வேறுபாடை விதைக்கிறீங்க. 10 ரூபாயோ 10,000 டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது. இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது. இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு. அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்டேன். என்னுடைய ஓட்டு மோதிக்கே. மீண்டும் வேண்டும் மோடி அரசு. இதுவே என்னுடைய கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள். பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்.